வணக்கம். நாம இன்னைக்கு வந்திருக்கிறது ஆந்திரால மந்த்ராலயம் ஸ்ரீ ராகவேந்தர் கோவில்ல இருந்து ஒரு 19 கிலோமீட்டர் தொலைவில் கர்நாடக எல்லையில அமைஞ்சிருக்கிற ஸ்ரீ பஞ்சமுகி ஆஞ்சநேயர் கோவில் ஸ்தலத்தை நம்ம வந்திருக்கோம். இன்னைக்கு இந்த கோவிலை பத்தி நம்ம வரலாறு தெரிஞ்சுக்க போறோம். இந்த கோவில்ல ஸ்ரீ ராகவேந்தர் ஜீவசமாதி அடையறதுக்கு முன்னாடி ஸ்ரீ பஞ்சமுகி ஆஞ்சநேயர் சுவாமியை வேண்டி 12 வருஷ காலம் தவம் வந்திருக்கார். அந்த தவத்துக்கு மெச்சி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சுவாமி பஞ்ச முகங்களோட ஸ்ரீ ராகவேந்தர் காட்சி கொடுத்திருக்காரு. அதாவது வராக, கருட, நரசிம்மர், ஹயக்ரீவர் மற்றும் ஆஞ்சநேயர் போன்ற பஞ்சமுகங்களோட காட்சி கொடுத்திருக்காரு. இந்த காட்சி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் ஸ்ரீ ராகவேந்தர் ஜீவசமாதிக்கு பிரவேசிச்சிருக்காரு. ராகவேந்தரோட வேண்டுகோளுக்கு இணங்க இங்க சுவாமி சுயம்புவா காட்சி கொடுத்தது மட்டும் இல்லாம முழங்கால் போட்டு கிழக்கு நோக்கி கை கூப்பி இங்க காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. இந்த காட்சி நாம இங்க பார்க்கலாம். இந்த கோவிலுக்கு பின்னாடி நிறைய பாறைகள் இருக்கு. இதுல ஆஞ்சநேயர் சுவாமி படுக்கையாகவோ தலையணையாகவும் யூஸ் பண்ணதா நம்பப்பட்டு இருக்கு. இந்த கோவில் செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, பௌர்ணமி மற்றும் அமாவாசையில எப்பவுமே கூட்டமா வந்துட்டு இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்களும் வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிற பயமா இருக்கட்டும், அதிர்ஷ்டமா இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது மாதிரி உங்களுக்கு கோயிலை பத்தி நிறைய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.